இரவு மெதுவாக வரும்போது லீலா அவளுடைய இசையை கிளம்புகிறது. அவள் இரவை பயப்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இரவும் பாடுகிறது. நட்சத்திரங்கள் மெதுவாக திகழ்கின்றன. திடீரென வானத்தில் ஒரு ஒலி எழுகிறது. லீலா. அமைதியில்தான் இசை மறைந்து கிடக்கும். அந்த குரல் அவளுக்குச் சொன்னது, இருள் ஒலி இல்லையென்றாலும் அதிலும் இசை இருக்கிறது. அவள் இரவை பயமில்லாத இடமாக மாற்றினாள். சிலர் பகலுக்கு ஒளி தருகிறார்கள், சிலர் இரவுக்கு அமைதி தருகிறார்கள். சில இரவுகள் ஒளியில்லாமல் அழகாக இருக்கும், ஏனென்றால் அவற்றில் மனதின் இசை இருக்கும். இரவு மெதுவாக வரும்போது லீலா வெளியே நின்று அவளுடைய காரிகையுடன் ஒற்றி அந்த ஆத்மாவின் இசையை உணர்கிறாள். அவள் இரவு இசையில் கலந்துரையாடுகிறாள். இப்போது அந்த சந்தோஷம், அமைதி மற்றும் திறம்படதன்மை அவளையும் சுற்றி கொண்டு உள்ளது. இரவு அதன் இசை மூலம் அவளை ஒட்டி லீலா இதுவரை கண்டுபிடிக்காத ஒரு புதிய பரிமாணத்தில் அடைவதாக உணர்கிறாள். அவள் இரவு இசையுடன் உயிரோடு இருக்கிறாள். எதுவும் பேசாமல் மௌனத்தின் கண்மணி என்றவாறு கலந்து கொள்ளும்போது அவளுக்கு தெரியும், நேரம் இப்போது அவளை தட்டுவித்து விட்டது. இசை எல்லாவற்றுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இரவின் மதிப்பிற்காக லீலா தனது கற்பனைக்கு ஊடுருவி மனதில் ஒரு புதிய பாடலை உருவாக்கிறாள். அவள் இப்போது 4 சுழல்கள் மூலம் உலகத்திற்கு உரைத்துள்ளான். ஒரு புதிய கதை, ஒரு புதிய இசை. எங்கும் பரவியது. அவளின் உணர்வுகளுக்கு இசை கிடைத்தது. அவள் கடந்த தனுக்கான அழகை உள்ளிட்டாள். அவள் போதிய கதை மோகமாகியவராகியது. இரவு கடந்த ஒளியிலேயே ஒரு புதிய இசை வடிவமைக்கிறாள். இவ்வளவு அழகான இரவு அவளுக்கு ஒருபோதும் மறக்க முடியாததாக இருக்கும். இசை, நடனம் மற்றும் இளமையின் அவசியமாகும். அவளை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஜீவன் நடனத்தில் உள்ள பலரின் இசையில் சேர்ந்து இருக்கும். அவள் வரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள். அந்த ஆற்றலை கோடி மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு நாள் அவள் தனது கனவுகளை பூர்த்தி செய்யப் போகிறாள். இந்த தருணம் அவளுக்கான மெய்யியல் யோசனைக்கு வழிகாட்டாதவராக கவனிக்கிறது. கலை, நடனம் மற்றும் இரவு இசை.